அடுத்தது இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சார். சொல்லுங்க சார். 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருந்தார். 7-10 கொடையவன் உச்சமா இருந்தார். குரு பகவான் இப்போ ஒரு அதிசாரமா 3ஆம் இடத்துக்கு போறார். கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு தான் வெற்றி அடைவாங்க, ஆனா நிரந்தர வெற்றி. 10ல் சனி பதவி நாசம். ஆனா இப்ப குரு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால சனி கெடுக்கிறத குரு கொடுப்பார். இவங்களுக்கு சனி யோகாதிபதி, குரு யோகாதிபதியும் கூட பாதகாதிபதியும் கூட. ஸோ நல்லதையும் இவர் கொடுப்பாரு, கெட்டதையும் அவர் கொடுப்பாரு. கெட்டது என்ன? உள்ளத்தை கடந்தவர் கடவுள். நம்மளே கடவுள் ஆகலாம் கண்டிப்பா. ஆனா கடக்கணும், உள்ளத்தை கடக்கணும். உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை கடக்க வேண்டும். அந்த உள்ளத்தை கடக்கிறதுக்கு தான் வழி சொல்றதுக்கு தான் சித்தர்கள்லாம் இருக்காங்க. அதுல புலிப்பாணி சித்தரை மிதுன ராசி நண்பர்கள் வழிபடுவதன் மூலமாக ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஜோதிட யுகம் சேனலை நீங்கள் அவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உங்களோட என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்து தாங்க நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்ன பண்ணலாம், எத்தனை ராசி பலன் பெயர்ச்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்றா ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான விஷயங்களோட பரிகாரத்தோட நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கும் போது இந்த பரிகாரம்லாம் நல்லா இருக்குது, அந்த பரிகாரத்தை பார்த்து நாங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவுங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. குரு அதிசார பெயர்ச்சி, அது ஒரு அருமையான பதிவுங்க. பதிவுன்னு சொல்ல முடியல. இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் 12 ராசியும் எப்படி இருக்கும், குரு அதிசார பயிற்சினா என்ன, அது எப்போ வருது அப்படின்னு ஒரு அருமையாக உங்களுக்காக 12 ராசிக்கும் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் 12 ராசிக்காக தாங்க சொல்ல வந்திருக்காரு. எல்லாத்தையும் 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும்னு கணிச்சு கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான பதிவு. அவரை சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். கண்டிப்பா. நம்ம ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அடியன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த பயிற்சியில் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா நல்ல விஷயமா சொல்ல போறோம். வெரி குட். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதனால தான் சார் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாத்துறேன்ட்டோம். ஆனா அப்பவும் நம்ம நேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லா 12 ராசிக்காரங்களும் சொல்றது இந்த ராசியில பிறக்காதீங்க, இந்த ராசியில பிறக்காதீங்கன்னு. நம்ம பிறப்பு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். அதனுடைய ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் தான் நம்ம இப்ப ஜோசியமா பார்க்க போறோம். வெரி குட். என்ன ஏதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, எப்படி இருக்கு அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சார். கண்டிப்பாக. குரு அதிசார பயிற்சி முதல்ல எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன், அப்புறமா என்னங்கிறத சொல்கிறேன். குரு அதிசார பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அது என்ன நடக்கிறது அப்படின்னா, கடகராசியில உச்சஸ்தானத்துல இருக்கிற குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அடுத்த ராசிக்கு. இது ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இது ஷார்ட் டியூரேஷன் போயிட்டு திருப்பி வக்கரகதியில மறுபடியும் கடகராசிக்கு வந்துடுவார். அந்த அதிசாரமா இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான். அதாவது அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் தான் அதிசாரமா சிம்ம ராசியில இருப்பார். டிசம்பர் 13 அதிசாரத்துல வக்கரம் அடைஞ்சு ஜனவரி 24ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் கடகராசிக்குள்ள வந்துடுவார் வக்கரமாவே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம உங்களுக்கு ஒரு லீடும் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம குரு வக்ர பயிற்சியும் நம்ம பண்ண போறோம். ஏன்னா நீங்க ஆக்சுவலாக கொடுக்கணும், நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த குரு அதிசாரம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. சனாதனம்னா என்ன அப்படின்னா,
லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப வருடமா இருக்கிறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்தது வந்து நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 60 வருஷமா தமிழக சினிமாவை, இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவே அவங்க கூழ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் சனாதனம். சனாதனம்னா உடனே வந்து ஏதோ பேசுறதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் போக வேண்டாம், அடுத்தவங்களை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆனா இந்த சனாதனத்தோட ஸ்பெஷாலிட்டி, அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தேவைதான் சார். ஆமா, இந்த சனாதனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்பதான் வந்து நாசாவும் இங்கிலீஷ்காரங்களும் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்த பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சயின்டிஃபிக்கா சொல்லிட்டாங்க. அந்த சயின்ஸ் தான் இந்த அதிசார பயிற்சி. குரு அதிசாரம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல, குரு இருக்கிற ராசியிலேருந்து சூரியன் வந்து 5ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 8ஆம் ராசி, 9ஆம் ராசி, இந்த 5 ராசிகள்ல சூரியன் டிராவல் பண்ணும்போது, குரு இருக்கிற இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்து இந்த 5 ராசிகள்ல டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி ஏற்படும். அப்போ இப்போ வந்து கடகத்துல இருக்காரு, சூரியன் வந்து 5ஆவது ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு போகும்போது தான், விருச்சிக ராசிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த அதிசார பயிற்சி துவங்கும். ஸோ விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அந்த 5 ராசிகளில் 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி நடக்கும். இந்த குரு அதிசார பயிற்சினா சிம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து குரு பக்கத்தில் இருப்பார், சூரியன் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருப்பார். அப்போ பார்க்கறதுக்கு என்ன தோணுன்னா, குரு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அந்த குரு ஃபாஸ்ட்டாக, அதாவது அதிக பிரசங்கித்தனமாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணல. நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பார்க்குற பார்வை. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஃப்ளைட்டு, மேலே போகிற ஃப்ளைட்டு மெதுவாக போகுது, அது மெதுவாக போகுது, 650 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அது மாதிரி தான் இந்த குருவும் நம்மளை சூரியனோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் குரு அதிசார பயிற்சி. அந்த குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு போனால் என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதிசாரம்னா என்னன்னு தெரியாது, வக்ரம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது வக்ர பயிற்சியை பற்றி பேசும்போது அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ சார். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி ஓகே சார், அருமையான ஒரு இன்ட்ரோ சார், இன்ட்ரடியூஸ் நீங்கள் அழகாக அதை உண்மையிலேயே குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, அது அழகாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தெரிய வச்சிங்க. அடுத்தது இந்த குரு அதிசார பயிற்சியில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சார். சொல்லுங்க சார். 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தார், 7, 10 கொடையவன் உச்சமாக இருந்தார் குரு பகவான். இப்போ ஒரு அதிசாரமா 3ஆம் இடத்துக்கு போறார். கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு தான் வெற்றி அடைவாங்க, ஆனா நிரந்தர வெற்றி. அதாவது கஷ்டப்படணும், அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த பலனுக்கான அந்த கஷ்டத்துக்கான பலனா பதவி தேடி வரும். குறிப்பா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு, மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு பதவி தேடி வரும் காலம் இது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறதுனால, உபஜயஸ்தானத்துக்கு போறதுனால பார்வை பலம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. நல்ல நண்பர்கள் அமைவார்கள். வெரி குட். யங்ஸ்டர்ஸ் less than 35 years யாரா இருந்தாலும் சரி, லவ்ல சக்ஸஸ் ஆகிட்டு மேரேஜ் ஆகும், மேரேஜில் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒற்றுமை ஆவாங்க. ஸோ புதிய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமையக்கூடிய நேரம். ஸோ புதுசாக ஒரு கணவனோ மனைவியோ ஒரு நபர் வாழ்க்கையில் வருவாங்க. அது இவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய ஹெல்த்தில் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கலாம், அப்பாவுக்கு வந்து கேன்சர் ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாமே சர்வசாதாரணமாக வெளியில் போகும். மருத்துவ தீர்வுகள் இருக்கும், செலவு இருக்கும், அவருக்கு உடம்பு கஷ்டப்படுவார், ஆனால் அவரோட ஜாதகம் இருக்கு, ஆனால் சரியாயிடும்ல, ஆனால் சரியாயிடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உழைத்த உழைப்புக்கு கடந்த 5 வருஷமா இவங்க படாத பாடுபட்டிருப்பாங்க. அஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, பாக்கிய சனி 3 கஷ்டப்படுத்தி இருக்கும்.
10ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு. கொடுக்க 10ல் சனி பதவி நாசம். ஆனால் இப்போ குரு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சனி கெடுக்கிறத குரு கொடுப்பார். இவங்களுக்கு சனி யோகாதிபதி, குரு வந்து யோகாதிபதியும் கூட பாதகாதிபதியும் கூட. ஸோ நல்லதையும் இவர் கொடுப்பாரு, கெட்டதையும் அவர் கொடுப்பார். கெட்டது என்ன? உடல் சோர்வை தருவார். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால உடம்பு அசதி, தூக்கம் கெடும், கடுமையாக உழைப்பாங்க. அதுக்கேற்ற ரெஸ்ட் வேணுமே. ஆமாம். ஸோ உடம்பை பார்த்துக்கிறதுக்கு இவங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் கம்பல்சரி. வாரத்துக்கு ஒரு நாள் 100 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டாலே போதும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கும் தாயாருடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா தாயாருடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கு செலவாகும்னா ஆமாம், அந்த செலவுகள் ஏற்படுகின்ற நேரம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். வியாபாரம் அமோகமாக லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இவங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ மிதுன ராசிக்கு லாபகரமான குரு பயிற்சியாக, அதிசார பயிற்சியாக இருக்க போகிறது. சூப்பர். அவங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி ரிஷபராசிக்கு வந்து பழனி சொல்லணும், போகர், அதே பழனியில் போகர் வந்து மேலே உட்காந்துருப்பார். அவருடைய சிஷ்யர் வந்து கீழே வந்து அடிவாரத்தில் உட்காந்துருப்பார். யாருன்னா புலிப்பாணி சித்தர். கணக்கன்பட்டி புலிப்பாணி சித்தர். கணக்கன்பட்டி சித்தர் வேற, இது புலிப்பாணி சித்தர். புலிப்பாணி சித்தர். ஆமாம். கணக்கன்பட்டி சித்தர் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு சித்தர். இவர் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், 600-800 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த புலிப்பாணி சித்தருடைய ஜீவ சமாதி பழனியில் இருக்கு. அதே மாதிரி 2-3 இடத்துல இருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன், எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த இடங்களுக்கெல்லாம் அந்த புலிப்பாணி சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சிம்பிள் அங்கே போயிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு தீபாராதனை எடுக்கிறது, சூடம் ஏற்றுறது, சூடத்தை கொளுத்தி விட்டு அந்த இடத்துல சூடாக்க அப்படி பண்ணலாம். அங்கே உக்காந்து உள்முகமாக உங்களை திருப்புங்கள். உங்களுடைய சிந்தனையை உள்முகமாக திருப்பணும். சித்தர்கள் வழிபாடு, ஏன்னா தெய்வ வழிபாடுமே அப்படிதான். இப்போ வந்து வெளிப்புற வழிபாடு தான் இருக்கே தவிர உள்புற வழிபாடு யாரும் பண்றதில்லை. உள்முகமாக உங்களுடைய வழிபாட்டை திருப்பினால் உங்கள் மனசுக்குள்ள அப்படியே நினைக்கணும். உள்ளத்தை கடந்தவர் கடவுள். நம்மளே கடவுள் ஆகலாம் கண்டிப்பா. ஆனா கடக்கணும், உள்ளத்தை கடக்கணும். உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை கடக்க வேண்டும். அந்த உள்ளத்தை கடக்கிறதுக்கு தான் வழி சொல்றதுக்கு தான் சித்தர்கள்லாம் இருக்காங்க. அதுல புலிப்பாணி சித்தரை மிதுன ராசி நண்பர்கள் வழிபடுவதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும், சுக அதிகரிப்பு ஏற்படும். ரொம்ப நன்றி சார், சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எல்லா 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு சூப்பரா சொல்லிட்டீங்க சார். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிங்க சார். நன்றி. நன்றி சார், ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த குரு அதிசார பயிற்சியில 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த 12 ராசி நேர்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து ஐயா என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்க, என்ன குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாமே வந்து நாங்கள் பேசுகிறது, ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்காக பயிற்சியெல்லாம் பேசுகிறது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக தான் இத்தனை பதிவுகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேரில் ஜாதகம் பார்த்துக்கலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறத நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அமோகமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லா வளமும் நலமும் பெறலாம். நன்றி. தேங்க்யூ.